ஸோ வணக்க மக்களே, இந்த வீடியோவில் வந்து நம்ம ஐஃபோன் 13ஓட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த மொபைல் வந்து 2021 லான்ச் ஆன மொபைல். ஸோ அது 2025 வாங்கலாமா அப்படின்னு அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் வந்து செகண்ட் ஹேண்டில் தான் வாங்கினேன் இந்த மொபைல். அந்த வீடியோவில் தான் இப்போ இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். ஃப்ரண்ட் கேமரா 4K 30 fps வந்து இந்த வீடியோ ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்குது. ஸோ நான் என்ன ரேட்டுக்கு வாங்கினேன்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து 28,000 ரூபாய்க்கு வாங்கினேன். பேட்டரி ஹெல்த் 90ஓட வாங்கினேன். ஏன் வாங்கினேன் அப்படின்னா, சார் நம்ம ஒரு யூடியூப் ஸ்டார்ட் பண்ணலாம், ரீல்ஸு இந்த மாதிரிலாம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ஐஃபோன் வாங்கினேன். ஆண்ட்ராய்டே வாங்கியிருக்கலாம். ஏன் ஐஃபோன் வாங்கினேன் அப்படின்னா, கிளாரிட்டி, வீடியோ கிளாரிட்டி வந்து ஐஃபோனில் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ நான் வாங்கி ஒரு 2 வீக்ஸ் ஆகுது. ஸோ இந்த 2 வீக்ஸில் நான் என்னென்ன டிஃபிகல்ட்டிஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணேன், பாசிட்டிவ் என்ன நெகட்டிவ் என்ன, நான் எல்லாமே இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். பெர்ஃபார்மன்ஸ், கேமரா எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் எப்படி இருக்குது. இன்னுமே 2025 வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி 16, 17 லான்ச் ஆயிடுச்சு. ஸோ இன்னுமே 13 வந்து எந்த அளவுக்கு அதுக்கு காம்பீட்டாக இருக்குது அப்படின்றத வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம பெர்ஃபார்மன்ஸ் பற்றி பேசிடலாம். பெர்ஃபார்மன்ஸ்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபோனில் வந்து என்ன சிப்செட் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா, A15 Bionic சிப் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. 12க்கு அப்புறம் வந்து இது லான்ச் ஆனதுனால 12ல் வந்து A14, இதில் வந்து A15 Bionic சிப். உங்களுக்கு வந்து பெர்ஃபார்மன்ஸ்லாம் உங்களுக்கு எங்கேயுமே டவுன்கிரேடாக நீங்கள் ஃபீல் பண்ண மாட்டீங்க கம்பேர்ட் டு ஆண்ட்ராய்டு. நீங்கள் எந்த ஆண்ட்ராய்டு மொபைல்லேருந்து வந்தீங்கனாலுமே, இப்போ சாம்சங்கு, பிக்சல் இந்த மாதிரி மொபைல்லேருந்து வரீங்கன்னா, உங்களுக்கு அந்த பெர்ஃபார்மன்ஸில் எந்த ஒரு டவுன் கிரேடுமே நீங்கள் ஃபீல் பண்ண மாட்டீங்க. பெர்ஃபார்மன்ஸ்லாம் சூப்பராக இருக்குது. இப்போ கரண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா iOS 26 இருக்குது. நான் iOS 26 வந்து அப்டேட் பண்ணல. ஏன் அப்டேட் பண்ணல அப்படின்னா, க்ரீன் லைன் மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம அப்டேட் பண்ணி ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா, நம்ம வாங்கினதே 28,000 ரூபா. ஸோ நம்ம அந்த காசுக்கு ஈக்குவலாக கொண்டு போய் நம்ம ரெடி பண்ணுறதுக்கு கொடுக்குற மாதிரி ஆயிரும். ஸோ அதனால் வந்து நான் அப்டேட் பண்ணல. 18.7 இருக்குது. பெர்ஃபார்மன்ஸில் எந்த பிரச்சனையுமே இல்லை. உங்களுக்கு நீங்கள் வந்து ஒரு நல்ல கேம் விளாடுவேன், மல்டி டாஸ்கிங் பண்ணுவேன், சோஷியல் மீடியா பார்ப்பேன், யூடியூப் பார்ப்பேன், இப்போ வந்துட்டு பப்ஜி, கால் ஆஃப் டியூட்டி மாதிரி கேம்ஸ்லாம் நான் விளையாடுவேன் அப்படின்னா, உங்களுக்கு அதெல்லாம் எந்த பிரச்சனையுமே இல்லை. நீங்கள் எங்கேயுமே லேகெல்லாம் ஃபீல் பண்ண மாட்டீங்க. பெர்ஃபார்மன்ஸ்லாம் பீஸ்ட்டு, அதில் வந்து குறை சொல்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. ஸ்மூத்னஸ்ஸாக இருக்கும் உங்களுக்கு. எப்படி சொல்கிறது, இன்றைக்கி வந்துட்டு நீங்கள் ஒரு ஆண்ட்ராய்டு மொபைல்ஸ் ஒரு 30,000 35,000க்கு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அங்கேயுமே அந்த ஃபோன்லேயுமே சின்ன லேக் நீங்கள் எப்போயாவது ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ அதை கம்பேர் பண்ணுறப்ப நமக்கு இது செகண்ட் ஹேண்டில் ஒரு 26, 27 ரூபாய்க்கு இப்போ கிடைக்கிது. நீங்கள் வந்து பேட்டரி ஹெல்த் இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து வாங்குங்க. ஸோ அந்த மாதிரி அந்த ப்ரைஸ் ரேஞ்சில் ஒரு 25K உங்களுக்கு கிடச்சிது அப்படின்னா, உண்மையாகவே 7 மொபைல் தான். பெர்ஃபார்மன்ஸில் அடிச்சுக்கவே முடியாது. பெர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருக்குது. மல்டி டாஸ்கிங் அதனாலாம் வந்துட்டு நமக்கு தரமான ஒரு செய்கையாக தான் இருக்குது. ஸோ இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, பேட்டரி லைஃப்பை பற்றி நம்ம பேச போகிறோம். ஸோ பேட்டரி லைஃப்னு கேட்டிங்கன்னா, பேட்டரி லைஃப்பில் மட்டும்தான் நான் ஒரு நெகட்டிவ் ஃபீல் பண்ணேன் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா, இப்போ காலையில் நான் ஒரு 95ல் நான் போடுறேன் அப்படின்னா, சார்ஜர் வந்து மட்டமட இறங்குது. ஏன் அப்படின்னு தெரில. இப்போ நான் அதில் சிம்மு போடாமல் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நான் சும்மா கேமராவுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். சிம்மு போட்டிங்க அப்படின்னா வந்துட்டு, இப்போ காலையில் நீங்கள் ஒரு 95ல் ப்ளக் அவுட் பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட நான் பெருசாலாம் நான் யூஸும் பண்ணல. நான் சும்மா அப்பப்போ யூடியூப் பார்ப்பேன், கேமராவுக்குள்ளே போய் அப்பப்போ மட்டும் கிளிக் பண்ணுவேன். முக்கியமாக சொன்னால், அந்த கேமராவுக்குள்ளே போனால் சார்ஜ் வந்து உங்களுக்கு அந்த மின்னல் வேகம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி சடசடன்னு குறைஞ்சிருக்கு. ஸோ அந்த பேட்டரி மட்டும் கொஞ்சம் டவுன்கிரேடாக இருக்குது. இவ்வளோக்கும் நான் 90% வந்து இந்த மொபைல் நான் வாங்கியிருக்கேன். ஸோ பேட்டரி மட்டும் ஒரு சின்ன டவுன்கிரேடாக இருக்குது. என்னோடய பெர்ஃபார்மன்ஸ் நான் யூஸ் பண்ணுறதுக்கு வந்து, நான் இவ்வளோக்கு ரொம்ப லைட் யூஸர் தான். நான் ஆஃபீஸ் போயிட்டேன் அப்படின்னா நான் லைட்டாக தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒரு 3 மணிக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 24, 30 அந்த ரேஞ்சுக்கெலாம் வந்துடுது. 95ல் நான் ப்ளக் அவுட் பண்ணிட்டு எனக்கு 34 அந்த டைத்துக்கே வந்துடுது. ஸோ சார்ஜ் மட்டும் ஒரு சின்ன டவுன் கிரேடாக நான் ஃபீல் பண்ணுறேன். பட் ஓகே தான், ரொம்ப ஃபஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது. 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் தான் நிற்கும், அந்த மாதிரிலாம் சொல்ல முடியாது. ஓகே, ஒரு 4 மணி நேரம் வந்து உங்களுக்கு சார்ஜர் வந்துடும். உங்களோட யூசேஜை பொறுத்து தான் இருக்குது. நான் வந்து ரொம்ப மல்டி டாஸ்கிங் பண்ணுவேன், கேம்லாம் விளையாண்டே இருப்பேன் அப்படின்னா, உங்களுக்கு ஐஃபோன் 13 வந்து 2025ல் செட் ஆகுது. நீங்கள் வந்து ஏதாவது ப்ளஸ் வேரியண்ட் தான் போகணும். 14+, 15+, 16 உங்களோட அமௌண்ட்டை பொறுத்து இருக்குது. செகண்ட் ஹேண்டில் ஒரு 25, 26க்கு நம்ம இந்த மொபைல் வாங்குகிறோம் அப்படின்னா, ரொம்ப நம்ம அந்த பேட்டரி எதிர்பார்க்க முடியாது. ஏன் அப்படின்னா, 2021 லான்ச் ஆன மொபைல். எப்படியும் பேட்டரி சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. ஒரிஜினல் பேட்டரியாக இருந்தாலுமே உங்களுக்கு வந்துட்டு ஒரு 75, 80 அந்த ரேஞ்சுக்கு வந்துருக்கும். ஸோ அதனால் நீங்கள் ஒரு 6 hours ப்ளஸ் SOT வந்து எதிர்பார்க்கலாம். ஸ்க்ரீன் ஆன் டைம் எதிர்பார்க்கலாம். ரொம்ப பேட்டரி எதிர்பார்க்க முடியாது. அண்ட் நீங்கள் செகண்ட் ஹேண்டில் வாங்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் ஒரு 85, 90 அந்த பேட்டரி ஹெல்த் இருந்தால் மட்டும் வாங்குங்க. இல்லைனா வந்து வாங்காதீங்க. ஏன்னா நீங்கள் வாங்கிட்டு ஒரு 3 மாதத்துல நீங்கள் பேட்டரி மாற்றுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் 90 above, 85 above இந்த 2 மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த 2 இருந்தால் வாங்க, இல்லைனா வாங்காதீங்க. ஸோ பேட்டரி வந்து எனக்கு ஒரு நீட்டான ஒரு பர்ஃபார்மன்ஸ் மாதிரி தான் இருக்குது. ஒரு நீட்டாக எனக்கு ஒரு 5 hours 6 hours வருது. உங்களோட யூசேஜை பொறுத்து வந்து பேட்டரி வந்து சேஞ்ச் ஆகும். நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்றத பொறுத்து தான் அது இருக்குது.
ஸோ அடுத்து வந்து கேமரா அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு ட்ரிபிள் மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. நான் ஃப்ரண்ட்டையும் சேர்த்து சொல்கிறேன். ஃப்ரண்ட்டு பின்னாடி வந்து மெயின் கேமரா, அப்புறம் அல்ட்ரா ஒயிட் கேமரா, அல்ட்ரா ஒயிட் கேமரா. ஸோ கேமராலலாம் நம்ம குறை சொல்ல முடியாதுங்க. கேமராலாம் ஐஃபோன்னால கேமரா தான், கேமராக்காக தான் ஐஃபோனே வாங்குகிறோம். ஸோ கேமராலாம் குறைய சொல்ல முடியாது. இப்போ நான் இந்த வீடியோ ஐஃபோனில் தான் எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லுங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6:30 ஆகுது. நான் ஒரு லோ லைட் ஒரு விடிய காலையில் தான் உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன். ஸோ கிளாரிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ கேமராலாம் அடிச்சுக்கவே முடியாது. உங்களுக்கு அந்த ஹை டைனாமிக் ரேஞ்ச், அந்த HDR லெவல்லாம் உங்களுக்கு பயங்கரமாக இருக்குது. அந்த கலர் அக்யூரசி எல்லாமே சூப்பராக இருக்குது. முக்கியமாக ஃபோட்டோகிராஃபிலையுமே சூப்பர் தான். ஃபோட்டோகிராஃபி ஸ்டைல்னு ஒரு ஆப்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் உங்களுக்கு சாம்பிள்ஸ் ஆட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் அதெல்லாம் பாருங்கள். வீடியோ சாம்பிள்ஸ், ஃபோட்டோ சாம்பிள்ஸ்லாம் ஆட் பண்ணுறேன். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ கேமராவில் அடிச்சிக்கவே முடியாது. முக்கியமாக வந்து இதில் உங்களுக்கு சினிமேட்டிக் மோட் இருக்குது. நான் சினிமேட்டிக் மோட் வீடியோ சாம்பிளும் உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன். நீங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். கேமராவில் வந்து அடிச்சிக்கவே முடியாது. எல்லா லென்ஸ்லையுமே உங்களால் 4K 30 fps 60 fps வந்து ஷூட் பண்ண முடியும். எல்லா லென்ஸ்லையுமே ஷூட் பண்ணலாம். ஸோ நீங்கள் ஒரு கண்டென்ட் கிரியேட்டராக இருக்கீங்க, ஒரு ரீல்ஸ் போடுறீங்க, ஷார்ட்ஸ் போடுறீங்கன்னா உங்களுக்கு நல்ல வீடியோ கிளாரிட்டி வேணும், எனக்கு அதுக்கு ஒரு ஐஃபோன் வேணும், அது பட்ஜெட்டில் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து iPhone 13 சூஸ் பண்ணலாம். ஸோ கேமராவில் வந்து உங்களுக்கு உண்மையாகவே பயங்கரமாக இருக்குது. இப்போ லேட்டஸ்ட் ஆப்ஷன்ஸ் எல்லாமே இதில் இருக்குது. இப்போ 16 இல்லாத சினிமேட்டிக் மோடு 16 கிடையாது, அது 13 இருக்குது அப்படின்றது வந்து நம்ம நோட் பண்ணி நம்ம சொல்லலாம். ஏன்னா 13 வந்து சினிமேட்டிக் மோட் இருக்குது. 16 வந்து பார்த்திங்கன்னா 55 ரூபா 60 ரூபாய்க்கு இருக்குது. அதில் சினிமேட்டிக் மோட் இல்லை. ஸோ அதனால் வந்து சினிமேட்டிக் மோட் ஆப்ஷன் இருக்குது. பட் என்ன ஒன்றுனா 1080p 30 fps தான் இருக்குது. 4K கிடையாது. உங்களுக்கு 4K வேணால் நீங்கள் வந்து iPhone 14 or 15 தான் போகணும். ஸோ கேமராலாம் அடிச்சிக்கவே முடியாது, பக்காவாக இருக்குது. ஸோ இவ்வளோ நேரம் நம்ம பாசிட்டிவாகவே பார்த்தோம். 2025 இந்த ஐஃபோன் வாங்குறதுக்கான சில பல நெகட்டிவ்ஸும் பார்க்க போகிறோம், கான்ஸும் பார்க்க போகிறோம். ப்ரோஸ் பார்த்துட்டோம். கான்ஸ் வந்து நான் ஒரு 4-5 கான்ஸ் மட்டும் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த 60 Hz அப்படிங்கிறது வந்துட்டு. ஸோ 60 Hz வந்து ஐஃபோனில் உங்களுக்கு பெரிய ப்ராப்ளமாக தெரியாது. பட் ஆனால் நீங்கள் ஒரு ஆண்ட்ராய்டு யூஸ் பண்ணிட்டு வரீங்க, ஒரு 35,000 30Kல வந்து நான் ஒரு ஃப்ளாக்ஷிப் ஆண்ட்ராய்டு டிவைஸ் நான் யூஸ் பண்ணிட்டு வரேன் அப்படின்னா அதிலலாம் 120 Hz 145 Hz 200 Hz எல்லாம் போயிட்டுருக்கு. ஸோ இன்னுமே ஐஃபோன்ஸில் வந்து இப்போ 16லேயே உங்களுக்கு வந்துட்டு 90 Hz அவ்வளோ தான் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதில் வந்து 60 Hz தான் இருக்குது. ஸோ அது ஒரு சின்ன ஒரு ஃபீல்டு இருக்கும், ஒரு சின்ன ஸ்லோவான ஃபீல்டு இருக்கும். பட் அது உங்களுக்கு பெருசாக நோட்டிஸபிளாக இருக்காது. ஒரு சின்ன நோட்டீஸ் பண்ணுவீங்க நீங்கள், என்னடா கொஞ்சம் ஸ்லோவாக இருக்க மாதிரி இருக்கும். பட் ஆனால் உங்களுக்கு அந்த லேக் இருக்காது, பட் அந்த ஸ்லோ இருக்கும். இப்போ அந்த நீங்கள் வந்து இப்போ ஏதாவது மல்டி டாஸ்கிங் பண்ணுறீங்க, ப்ரௌஸ் பண்ணுறீங்க, அதெல்லாம் உங்களுக்கு வந்து அந்த தள்ளி விடுறப்ப ஸோ அதில் வந்து ஒரு சின்ன ஸ்லோ ஃபீல் பண்ணுவீங்க. மற்றபடி அது பெருசாக உங்களுக்கு இருக்காது. ஸோ 60 Hzங்கிறது வந்து இப்போ நீங்கள் 25K வாங்குறீங்கன்னா ஓகே தான், உங்களுக்கு வந்து பெருசாக லேக் ஃபீல் பண்ண மாட்டீங்க. பட் நான் அது ஒரு கான்ஸாக சொல்கிறேன். ஏன்னா கான்ஸ் சொல்லணும் இல்லையா, நம்ம பாசிட்டிவே சொல்லிட்டு நெகட்டிவ் சொல்லாமல் போகக்கூடாது. ஸோ அந்த 60 Hz அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் அவுடேட்டட் மாதிரி இருக்குது. பட் நோட்டிசபிள் கிடையாது. உங்களோட மைண்ட் செட்டை பொறுத்து தான் அது. ஸோ அந்த மாதிரி இப்போ அடுத்த காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி பேட்டரி. ஸோ பேட்டரி வந்து கொஞ்சம் உங்களுக்கு ஒரு ஆவரேஜாக தான் இருக்கும். நான் 12 வாங்கலாம்னு நினச்சேன். 12 வாங்கினா இன்னுமே சிரிப்பாக சிரிச்சிருவோம். ஸோ 13 எடுத்துட்டேன், நல்ல வேலை. ஸோ 13 வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 6 hours தான் SOT கிடைக்குது. ஸோ அப்போ 12ன்றப்ப இதோட ஒஸ்ட்டாக கிடைக்கும். ஸோ அதனால் 13 வந்து அந்த பேட்டரி வந்து கொஞ்சம் உங்களுக்கு டவுன்கிரேடாக ஃபீல் பண்ணுவீங்க. சிம்மெல்லாம் போட்டு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு மடமடன் சார்ஜ் இறங்கிடும். ஒரு மணிக்கு 2 மணிக்கே நீங்கள் திருப்பி சார்ஜ் போகிற மாதிரி இருக்கும். ஸோ நான் இவ்வளோக்குமே லைட் யூஸர், எனக்குமே வந்து அந்த சார்ஜிங் பிரச்சனை இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ரொம்ப எனக்கு ஐஃபோன் தான் எனக்கு வந்து நான் ப்ரைம் டிவைஸாகவே வச்சு யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம் தான். ஸோ அதை நீங்கள் வந்து பார்க்கணும். ஸோ செகண்ட்ஸில் வாங்குறப்ப நீங்கள் டெமோ ஃபோன்லாம் வாங்குறப்ப அது ரீஃபர்பிஷ்டாக டெமோவா யூஸ்டான்னு கேட்டு வாங்குங்க. ஏன்னா வந்து அதில் ஸ்கேம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நீங்கள் வாங்குறப்ப நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி 85-90 பேட்டரி ஒரிஜினலாக டூப்ளிகேட்டாக இந்த பார்ட்ஸ் எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. முக்கியமாக பேட்டரியை செக் பண்ணுங்கள், அது ரொம்ப முக்கியம். ஸோ பேட்டரி வந்து ஒரு 85க்கு கம்மியாலாம் இருந்துச்சுன்னா தயவுசெய்து வாங்காதீங்க. அது 20,000க்கு வருது, 18,000 வருதுன்னு தயவுசெய்து வாங்கிடாதீங்க. ஏன்னா நீங்கள் அதுக்கப்புறம் அந்த பேட்டரிக்கு செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் ஒரு 85 90 இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து வாங்குங்க. ஸோ அந்த மாதிரி சொன்ன மாதிரி தான் பேட்டரி வந்து ஒரு சின்ன டவுன்கிரேடாக ஃபீலாக இருக்குது. ஸோ நான் அதை கானில் சொல்லுவேன். பேட்டரி வந்து கொஞ்சம் பிரச்சனை தான் இந்த iPhone 13ல். ஸோ உங்களோட யூசேஜை பொறுத்து அது வேரி ஆகும், அது எவ்வளோ நேரம் எக்ஸ்டெண்ட் ஆகுது அப்படின்றது. ஸோ அவ்வளோதாங்க, வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். நான் இது வரைக்கும் சொன்னதில் உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் நீங்கள் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணலாம். ஸோ 2025 வாங்கலாமா அப்படின்றது கேட்டிங்க அப்படின்னா ஒரு ப்ரீமியமான டிசைன், ஒரு நல்ல ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு யூஸிங் எக்ஸ்பீரியன்ஸு, கேமரா, சின்ன கான்ஸ் இருந்தாலுமே அந்த இது எல்லாத்தையுமே நமக்கு சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். இந்த பெர்ஃபார்மன்ஸு, கேமரா, இந்த யூசேஜ் எல்லாமே. ஸோ அதனால் வந்துட்டு
உங்களோட மைண்ட் செட்டு தான் நீங்கள் வாங்கலாமா வேணாமா அப்படிங்கிறது. ஸோ உங்களால் ஒரு பட்ஜெட் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும், ஒரு 10 ரூபா எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் வந்து 15 போயிடலாம். ஏன்னா இன்றைக்கி வந்து ஒரு 40 ரூபாய்க்கு 15 கிடைக்குதுன்னு நினைக்கிறேன். 14 or 15 போகலாம். இதை விட ஒரு ஸ்லைட்லி ஒரு பெட்டராக இருக்கும் அது. ஸோ சினிமேட்டிக் மோடில் 4K எடுக்கலாம். ஸோ ஸ்லைட்டாக பேட்ரி உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு நீங்கள் அந்த மாதிரி போகலாம். உங்களோட பட்ஜெட்டை பொறுத்து தான் இருக்குது, உங்களோட மைண்ட் செட்டை பொறுத்து தான் இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் கருத்துக்களை வந்து கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். நம்ம இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் நான் உங்கள் சுந்தர். வணக்கம்.